வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட் மை செல்ஃப் டு கூகுள். அதாவது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கூகுள் ஆட் பண்ணும்போது நீங்கள் உங்களை பற்றி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னா எந்த மாதிரினா உங்களுடைய லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் யார், எங்கே படிச்சீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் பேர் என்ன, தென் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர், உங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்ஸ், ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது. இதில் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சில கார்ட்ஸ் இருக்கும். அதாவது கிரியேட் யுவர் பப்ளிக் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம்? ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு பப்ளிக் கார்டு அப்படிங்கிறது, ஒரு கார்டு அப்படின்னா என்னென்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷன் இல்லை, ஒரு கார்டு தான். அதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி வந்து பார்த்தா ப்ரிவியூ பண்ணுவோம்னா ஃபில் பண்ணி சேவ் பண்ணுவோம். கூகுளில் சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலர், அதாவது உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அதாவது அந்த இதில் கொடுத்தீங்க, அந்த கார்டில் கொடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தா விசிபிள் ஆகும், வியூ ஆகும். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் உங்களுடைய கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது வந்து எல்லாரோட மொபைல் காமன் தான். ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராது அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் மீ டு கூகுள் அப்படின்னு கொடுத்துக்கணும். மேபி இதை வந்து ஆட் யூசர் டு கூகுள்னு சொல்லலாம். பட் ஆட் மீ டு கூகுள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை போட்டு கிரியேட் அப்போ கார்டுன்னு போட்டு உங்களுக்கு வந்து கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கெட் ஸ்டார்டட் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற அந்த லிங்க், அதாவது கிரியேட் யுவர் பப்ளிக் கார்டு அப்படிங்கிறது உள்ளே போய் நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும், அதாவது உங்களுடைய நேம், உங்களுடைய அக்கௌண்ட் பேர் என்ன வச்சுருக்கீங்களோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம். ஸோ அதை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய நேமை சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுடைய மெயின் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் வந்து மாற்றணும்னா வந்து பார்த்தா மாற்றிக்கலாம். அதுலேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஹோம் டவுன் கேட்டிருப்பாங்க. ஹோம் டவுன் நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் சிட்டி கேட்டிருப்பாங்க. அண்ட் உங்களுடைய நேட்டிவ் சிட்டி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ, எங்கே இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எபவுட் கேட்டிருப்பாங்க. எபவுட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வியூ பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு கோட் இருந்தாலோ இல்லை உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தாலோ தான் வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். லைக் இன்ஸ்டாகிராம் நீங்கள் எடுத்திங்கன்னா பயோன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தா எபவுட்டு. நீங்கள் எபவுட்டு, அதுக்கப்புறம் எங்கே ஸ்கூல் கேட்பாங்க, எங்கே படிச்சிங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். எல்லாமே வந்து பார்த்தா அதில் ஃபில் பண்ணணும். எதையும் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் ஜாப், சப்போஸ் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பார்த்தா அதை போட்டுக்கலாம். ஸ்டாப்ஸு, அதுக்கப்புறம் ஜாப்பு, காலேஜ், நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து வெரிஃபைலாம் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். கீழே வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நெட்வொர்க் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ உங்களுடைய எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு உங்களுடைய ஐடியை வந்து கடைசியில் டைப் பண்ணிக்கணும். லைக் www.instagram.com/ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடி என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் சேவ் ஆயிடும். அடுத்து வந்து உங்களுக்கு இமெயில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதில் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் வந்து ஃபில் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரில அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிளாக் சைட் கேட்டிருப்பாங்க. ஐ மீன் என்னென்னா உங்களுடைய வெப்சைட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. வெப்சைட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து கூகுளில் போய் நீங்கள் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சும்மா ஒரு அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் என்ன சொல்ல லிங்க் மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிடலாம். பிளாக் இடத்துல நீங்கள் வேறு வெப்சைட்லாம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வராது. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல ஏதாச்சும் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணவும் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டோட பேஜ் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து எந்த மாதிரி விசிபிள் ஆகும் அப்படிங்கிறது வரும். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதாவது உங்களுக்கு வந்து கார்டுனா இப்படி இருக்கும். உங்களை பற்றி யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் போகும், இந்த டீட்டெயில்ஸ் போதுமா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கூகுளில் வந்துடும். சப்போஸ் உங்களுடைய பேர், அதாவது நீங்கள் என்ன நேம் போட்டு அதில்
சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் போட்டு யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுடைய கூகுள் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும். சப்போஸ் வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வந்துச்சுன்னா ஓகே ஃபைன் எடுத்துக்க வேண்டியதான், வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கார்டு, அவ்வளோதான். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.